வெல்கம் டு எக்ஸ்கே மேக்ஸ் டுட்டோரியல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து வெக்டார் கால்குலஸ்ங்கிற யூனிட் பார்க்க போகிறோம். வெக்டார் கால்குலஸ் இந்த யூனிட்டில் வந்து இன்றைக்கி வந்து காஸ் டைவர்ஜென்ஸ் தேரம்ங்கிற ஒரு வெரி இம்பார்ட்டண்டான தேரம் பார்க்க போகிறோம். காஸ் டைவர்ஜென்ஸ் தேரம் இந்த யூனிட்டில் வந்து மொத்தம் 3 தேரம் இருக்குது. ஸ்டோக்ஸ் தேரம், கிரீன்ஸ் தேரம், காஸ் டைவர்ஜென்ஸ் தேரம். இதுலேருந்து கண்டிப்பாக 60 மார்க் கேட்பாங்க. இப்போ காஸ் டைவர்ஜென்ஸ் தேரம்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து எழுதுங்க. ரிலேஷன் பிட்வீன் சர்ஃபேஸ் அண்டு வால்யூம் இன்டெக்ரல். காஸ் டைவர்ஜென்ஸ் தேரம்னா இந்த சர்ஃபேஸோட இன்டெக்ரலும் வேல்யூம் இன்டெக்ரலும் ஈக்குவல்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணோம். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் எஃபெக்டர் டாட் என் கேப் இன்ட்டு டிஎஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெக்ரல் வேல்யூம் ஆஃப் வி டைவர்ஜென்ஸ் எஃபெக்டர் டாட் டிஎஸ். டைவர்ஜென்ஸ் எஃபெக்டர்னா டெல்டா டாட் எஃபெக்டர். நமக்கு டெல்டானா நமக்கு தெரியும் எப்பொழுதுமே ஐ இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே இன்ட்டு டோ பை டோ இசட். கே வெக்டர், ஜே வெக்டர், ஐ வெக்டர். இதில் கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ராப்ளத்தில் வந்து எஃபெக்டர் ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணி டைவர்ஜென்ஸ் எஃபெக்டர் கண்டுபிடிச்சி இந்த டிஎஸ்சில் சப்ஸ்டியூட் இந்த டிஎஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். டிஎஸ்னா ஒன்றும் இல்லை, வேல்யூம் இன்டெக்ரல். டிஎஸ்ஸை வந்து டிஎக்ஸ் இன்ட்டு டிஒய் இன்ட்டு டிஇசட் இப்படி பிரிச்சுக்கிட்டு 3 ஆக்சிஸ் கொடுத்தாங்கன்னா இப்படி பிரிச்சுட்டு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூம் ஆஃப் இன்டெக்ரல் கண்டுபிடிப்போம். அதே போல் சர்ஃபேஸ் இன்டெக்ரலும் என் கேப் கண்டுபிடிச்சி எஃபெக்டர் ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு டிஎஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். காஸ் டைவர்ஜென்ஸ் தேரம். வாங்க ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். நமக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை காஸ் டைவர்ஜென்ஸ் தேரம் ஃபார் எஃபெக்டர்ஸ் ஈக்குவல் டு 4xz I வெக்டர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஜே வெக்டர் ப்ளஸ் ஒய் இசட் கே வெக்டர் ஓவர் த கியூப் பவுண்டட் பை x equal to 0, x equal to 1, y equal to 0, y equal to 1, z equal to 0, z equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் கொடுத்துட்டாங்க. xy zோட லிமிட் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வெரிஃபை த காஸ் டைவர்ஜென்ஸ் தேரம். காஸ் டைவர்ஜென்ஸ் தேரத்தை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டுமே சர்ஃபேஸ் இன்டெக்ரலையும் வேல்யூம் இன்டெக்ரலையும் சீக்வல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா காஸ் டைவர்ஜென்ஸ் தேரத்தை ப்ரூவ் பண்ணிடலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே ப்ராப்ளத்தில் வந்து கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை எடுத்து எழுதிக்கிங்க. எஃபெக்டர் கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, கிவன் எஃபெக்டர்ஸ் ஈக்குவல் டு 4xz I வெக்டர் மைனஸ் y squared j vector plus y z k vector. லிமிட் கொடுத்துருக்காங்க. x equal to 0 to 1, y is equal to 0 to 1, z is equal to 0 to 1. 3 லிமிட் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு காஸ் டைவர்ஜென்ஸ் தேரம் நமக்கு தெரியும். ஜிடிவின்னு ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். காஸ் டைவர்ஜென்ஸ் தேரத்தோட ஃபார்முலா நமக்கு தெரியும். டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் எஃபெக்டர் டாட் என் கேப் டிஎஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் அண்டர் ஆஃப் வேல்யூம் டைவர்ஜென்ஸ் எஃபெக்டர் டாட் டிஎஸ். இதான் வந்து ஃபார்முலா. நம்ம வந்து இப்போ வந்து இது ரெண்டும் வந்து இது தனித்தனியாக வந்து இதில் ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் உள்ள ரெண்டு இதையும் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். அது ரெண்டு வேல்யூ வந்து நமக்கு வந்து ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்ம வந்து சேமாக ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதான் வந்து காஸ் டைவர்ஜென்ஸ் தேரத்தை வெரிஃபை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து RHS எடுத்தாலும் எடுத்துங்க, LHS எடுத்தாலும் எடுத்துங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து RHS எடுத்து சால்வ் பண்ணிடுறேன். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை நீங்கள் ஃபஸ்ட்டு RHS எடுத்து சால்வ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் LHS கண்டுபிடிக்கலாம். LHS கொஞ்சம் லென்த்தாக போவோம். RHS ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன நம்ம வந்து டேரெக்டாக லிமிட் கொடுத்துட்டாங்க, எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுற அவ்வளோதான். இப்போ நமக்கு RHS கண்டுபிடிக்கணும்னா டு ஃபைண்ட் RHS ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு இதை ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம வந்து டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃபெக்டர் கண்டுபிடிக்கணும்.
டைவர்ஜென்ஸ் எஃபெக்டர்னா டைவர்ஜென்ட் எஃபெக்டர் வந்து நம்ம எப்படி சொல்லிங்கன்னா டெல் டாட் எஃபெக்டர். இப்போ நம்ம வந்து டெல் வந்து நமக்கு தெரியும் ஃபார்முலா ஐ வெக்டர் டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டர் டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டர் டோ பை டோ இசட். நமக்கு இப்போ வந்து எஃபெக்டர் ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. எஃபெக்டர் என்ன கொடுத்துட்டாங்க ப்ராப்ளம் 4xz I வெக்டர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஜே வெக்டர் ப்ளஸ் ஒய் இசட் கே வெக்டர். நமக்கு வந்து ப்ராப்ளம் எஃபெக்டர் கொடுத்தாங்க. இப்போ இது வந்து டாட் எஃபெக்டர், அதாவது ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஐயவும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா, அதாவது இதில் வந்து ஐ ஸ்கொயரோட வேல்யூ 1, ஜே ஸ்கொயரோட வேல்யூ 1, கே ஸ்கொயரோட வேல்யூ 1. மற்ற எல்லாமே ஐ டாட் ஜே அதோட வேல்யூ 0, ஜே டாட் கே எதுவாக இருந்தாலுமே 0 தான். இது 3 மட்டும்தான் 1 வரும். இப்போது ஐ ஈக்குவேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஐ ஸ்கொயர் கிடைக்கும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ 1. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு 4xz இருக்கும். மீதி எல்லாம் ரிமைனிங் எல்லாமே 0 ஆகிடும். அடுத்து ஜேவில் பார்க்குறப்ப ஜேவில் இங்கே என்ன இருக்குது? ஜே அப்போ வந்து ஜே ஸ்கொயர் அடிச்சிடும். அப்போ இங்கே என்ன ப்ளஸ் டோ பை டோ ஒய் இன்ட்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் கேவும் கே ஸ்கொயர்டு இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறப்ப கே ஸ்கொயர் அடிச்சிடும். அப்போ வந்து 1. இப்போ டோ பை டோ இசட் ஒய் இசட் அதோட வேல்யூ வந்து ஒய் இசட். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்? கிடச்சிருக்கிற வேல்யூ வந்து பார்ஷியலி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4z தான் கிடைக்கும். 4z. இதை வந்து ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஒய்யை பொறுத்து பண்ணுறப்ப மைனஸ் 2y கிடைக்கும். ப்ளஸ் இசட்டை பொறுத்து பண்ணுறப்ப ப்ளஸ் ஒய் மட்டும் தான் கிடைக்கும். இசட் 1 ஆகிடும், மீதி ஒய் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ இதில் வந்து 4z மைனஸ் 2yயில் ஒரு ஒய் பிடிச்சுன்னா மைனஸ் ஒய். அப்போ டெல்டாட் எஃபெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். டெல்டாட் எஃபெக்டர் வந்து 4z மைனஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். வேல்யூம்ஸ் ஈக்குவல் டு டைவர்ஜென்ஸ் எஃபெக்டர் ds. இதுதான் ஃபார்முலா. இதில் இப்போ நமக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃபெக்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 4z மைனஸ் ஒய். நமக்கு டிஎஸ்னால் என்னென்னு தெரியும். டிஎஸ்னால் dx dy dz நமக்கு தெரியும். இதோட இப்போ லிமிட்டு நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு டிஎஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஎஸ்னால் எக்ஸோட லிமிட்டை ஃபஸ்ட்டு போடுங்க. நெக்ஸ்ட் டிஒய் இருக்குது. அப்போ ஒய்யோட லிமிட் இங்கே போடுங்க. இசட் இருக்குது, டிஎஸ்ட் இருக்குது, அதோட வந்து இசட்டோட லிமிட் இங்கே போடுங்க. நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் லிமிட்டு கொடுத்துட்டாங்க. x = 0 to 1, y = 0 to 1, z = 0 to 1. அப்போ டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸோட லிமிட் 0 to 1, ஒய்யோட லிமிட் 0 to 1, இசட்டோட லிமிட்டு 0 to 1. இது வந்து நார்மலாக இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸை பொறுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 0 to 1, 0 to 1. ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து பண்ணிங்கன்னா கிடைக்கும் 4zx மைனஸ் ஒய்எக்ஸ் கிடைக்கும். ஒரு எக்ஸ் ஒன்று ஆட் ஆகும். இங்கே வந்து எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதனால் எக்ஸ் ஒன்று ஆட் ஆகும் 0 to 1 லிமிட்டில். ரிமைனிங் டிஒய் பை dz அப்படியே இருக்கும். இப்போ என்ன 0 to 1 இன்டெக்ரல் 0 to 1. இப்போ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4z தான் கிடைக்கும். ஏன்னா எக்ஸு பதிலாக 1 போட்டிங்கன்னா 4z தான் இருக்கும். மைனஸ் இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒய் தான் கிடைக்கும். லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுறப்ப அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். dy dz. இப்போ என்ன நமக்கு கிடச்சிருக்கு? 4y பை 4z மைனஸ் ஒய் தான் கிடச்சிருக்கு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து ஒய்யை பொறுத்து இன்டெக்ரல் பண்ண போகிறோம். ஒன் டைமு ஒய்யை பொறுத்து இன்டெக்ரல் பண்ண போகிறோம். Zero to 1 4z minus y dy dz இருக்குது. இப்போ இதை இன்டெக்ரல் பண்ணுங்க. இப்போ ஒய்யை பொறுத்து பண்ணுறப்ப 0 to 1, ஒய்யை பொறுத்து பண்ணுறப்ப 4z ஒய் கிடைக்கும். மைனஸ் ஒய் இருக்கிறதால ஒய் ஸ்கொயர் போய் அந்த அடுக்கில் உள்ள கீழே வந்துடும். லிமிட்டு 0 to 1 இன்ட்டு dz அப்படியே தான் இருக்கும். இப்போ இதை லிமிட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 0 to 1 இன்டெக்ரல் 0 to 1. அப்பர் லிமிட்டு ஒய் இருக்கிறதுலாம் சப்ஸ்டிட் பண்ணால் 4z தான் கிடைக்கும். இதில் ஒய் ஸ்கொயர் ஒரு டைம் பண்ணோம்னா 1/2 தான் கிடைக்கும்.
லோயர் லிமிட் 0 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப அந்த டேம் ஃபுல்லாக 0 ஆகிடும். ரிமைனிங் dz மட்டும் தான் இருக்குது. இப்போ இந்த வேல்யூவில் வந்து இசட்டை பொறுத்து ஒன் டைம் இன்டர்வல் பண்ணுங்கள். இசட்டை பொறுத்து இன்டர்வல் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? 4 இசட் ஆல்ரெடி இருக்கிறதால இசட் ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். மைனஸ் இசட் பை இந்த 2 அப்படியே தான் இருக்கும். இந்த 2 அப்படியே தான் இருக்கும். லிமிட் வந்து 0 to 1. இப்போ அப்பர் லிமிட் 1 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் 4/2 மைனஸ் 1/2. லோயர் லிமிட்டு 0 ஆகிடும். அப்போ இதுலேருந்து என்ன பண்ணோம்? எல்சியம் வந்து 2 எடுத்துக்கலாம். எல்சியம் 2 எடுத்துட்டோம்னா 4 மைனஸ் 1. அப்போ நம்ம வந்து RHS கண்டுபிடிச்சிட்டோம். RHS ட்ரிபிள் இன்டர்வல் அண்டர் ஆஃப் வால்யூம் டைவர்ஜன் எஃபெக்டர் டாட் டிஎஸ். இதோட வேல்யூ வந்து 3/2 கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் 1 வச்சுங்க. அதாவது RHS கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து LHS கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைன் இப்போ வந்து LHS கண்டுபிடிக்க போகிறோம். LHSோட ஃபார்முலா நமக்கு தெரியும். டபுள் இன்டகரல் அண்டர் ஆஃப் எஸ் எஃபெக்டர் டாட் என்கேப் டாட் டிஎஸ். இதான் வந்து ஃபார்முலா. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் நமக்கு என்ன ப்ராப்ளத்தை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓவர் த க்யூப் பவுண்டட் பை, அதாவது ஒரு க்யூப்பை சொல்லியிருக்காங்க பவுண்டட் பை. அப்போ ஒரு க்யூப்பை வந்து ட்ரா பண்ணிங்க. ஒரு க்யூப் வரைஞ்சிங்க. இதை வந்து ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் எடுத்துங்க. இதை ஒய் ஆக்சிஸ் எடுத்துங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துங்க. எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டர் வந்து ஐ வெக்டர், ஒய்யோடது வந்து ஜே வெக்டர், இசட்டோடது வந்து கே வெக்டர். இதோட யூனிட் வெக்டர் போட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து லிமிட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அதோட ஆரிஜின் இதோட பாயிண்டில் வந்து 0 கிடைக்குது. 0ல் இருந்து இது ஓன்னு வச்சுங்க. ஆரிஜினு அதோட வேல்யூ வந்து 0. இப்போ நமக்கு வந்து லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் வந்து 0 to 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட எக்ஸ் வேல்யூ வந்து 1 வரையும் வந்திருக்கு. இதோட எக்ஸ் வேல்யூ வந்து 1 வரையும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதுலேருந்து இது வரையும் ஒய்யோட வேல்யூ வந்து y இஸ் ஈக்குவல் டு 1, இசட்டோட வேல்யூ வந்து z இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து இப்போ வந்து க்யூப்னா நமக்கு வந்து க்யூப்னா தெரியும். அதில் வந்து 6 ஃபேஸ் இருக்கும். அதாவது 6 பக்கம் இருக்கும். அதுக்கு வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடில் இருக்கும், பாட்டத்தில் ஒன்று இருக்கும், டாப்பில் ஒன்று இருக்கும். மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும். அந்த க்யூப்னா 6 ஃபேஸ் இருக்கும். அப்போ அந்த ஃபார்முலா வந்து 6 பகுதியாக நம்ம வந்து பிரித்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இதுக்கெல்லாம் பேர் கொடுத்துங்க. ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துங்க. நீங்கள் என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து இது வந்து 6 ஃபேஸாக பிரித்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ டபுள் இன்டகரல் ஓவர் எஸ் எஃபெக்டர் டாட் என் கேப் டிஎஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டகரல் S1ன்னு எடுத்துக்க போகிறோம். அது S1ஓட ஃபேஸ் வந்து S1க்கு வந்து என்ன எடுத்துக்கிறீங்க? S1க்கு வந்து ABEF இதை எடுத்துங்க. ABEF இதுக்கு நீங்கள் என்ன வேணால் பேர் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன வேணால் கொடுத்துங்க. XYZன்னு கொடுத்துக்கலாம், PQRS எது வேணால் கொடுத்துக்கலாம். ABEF இதை எடுத்துக்கிட்டேன். S1க்கு பதிலாக இதை எடுத்துக்கிட்டேன். S2க்கு பதிலாக இதோட பேக் சைடில் என்ன இருக்குது? பேக் சைடில் இருக்கிறது எடுத்துங்க. S2 எஃபெக்டர் டாட் என் கேப் டிஎஸ். இப்போ S2ஓட வேல்யூ வந்து இதோட பேக் சைடு OCDG. S2 நான் வந்து அதை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து S3 ப்ளஸ் டபுள் இன்டகரல் S3 எஃபெக்டர் டாட் என் கேப் டிஎஸ். S3ஓட வேல்யூ வந்து S3ஓட வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது இந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டேன். அப்போ என்ன இருக்குது? BCDE. நெக்ஸ்ட் வந்து S4 ப்ளஸ் S4
F vector n cap ds. அப்போ S4 ஓட வேல்யூ வந்து அதோட ஆப்போசிட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது OAFG. நெக்ஸ்ட் வந்து S5 ப்ளஸ் டபுள் இன்டகரல் S5 effector dot n cap ds. இப்போ S5 ஓட வேல்யூ வந்து பாட்டத்தை எடுத்துங்க, பாட்டம் டாப் அதை எடுத்துங்க 0ABC 0ABC எடுத்துங்க ப்ளஸ் டபுள் இன்டகரல் S6 effector dot n cap ds. S6 ஓட வந்து டாப் சைடு எடுத்துங்க, டாப் சைடு உள்ள ஃபேஸஸ் DEFG. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் கேபிட்டல் லைன் எடுத்துங்க. நம்ம இப்போ இந்த எல்லா வேலையும் நம்ம செப்பரேட்டாக கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வந்து இது எல்லாத்தையும் நம்ம எல்லா ஃபேஸும் கண்டுபிடிச்சி எடுத்து வந்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு டேபிள் வரைஞ்சிங்க, ஒரு டேபிள் வரைஞ்சி தான் இதை வந்து சால்வ் பண்ண முடியும், ஈஸியாக இருக்கும். டேபிள் வரைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஃபெக்டர் ப்ராப்ளத்தில் என்ன எஃபெக்டர் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க, எஃபெக்டர் ஈக்குவல் டு 4xz I வெக்டர் மைனஸ் y ஸ்கொயர்ட் j வெக்டர் ப்ளஸ் yz k வெக்டர். கொடுத்துருக்கிற இந்த 6 ஃபேஸுக்கும் வந்து ஒரு டேபிள் வரைஞ்சிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேபிள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். S1 வந்து ABEF, S2 OCDG, S3 வந்து BCDE, S4 வந்து OAFG, S5 வந்து OABC, S6 வந்து DEFG. அதோட ஃபேஸஸ்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதோட ஈக்குவேஷன் எடுத்துங்க. ஈக்குவேஷன் அதோட வேல்யூலாம் என்னான்ட்டு எடுக்கணும் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து என் கேப்பு. இதில் வந்து இந்த ஃபார்முலா வந்து என் கேப் இருக்குல்ல, என் கேப் கண்டுபிடிக்கணும். என் கேப் சைடு என்னென்ன சைடு இருக்கோ அந்த சைடு போட்டாச்சு. என் கேப் வேல்யூ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா அதுக்கு எஃபெக்டர் டாட் என் கேப் இருக்கா அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்த பாயிண்ட் எஃபெக்டர் டாட் என் கேப். அதாவது இந்த இதில் வந்து அடுத்த பாயிண்ட் அதோட பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டிஎஸ்ஸு அது இன்டெக்ரலுக்கு அதுக்கு என்னன்னு வந்து கண்டுபிடிக்கணும். டேபிள் பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து 6 ஃபேஸஸ் வந்து பிரித்தாச்சு. இப்போ 1 by 1 பார்க்கலாம். இப்போ ஈக்குவேஷன் வந்து ட்ராயிங்லேருந்து பார்க்கலாம். ABEF அதாவது இந்த ஃப்ரெண்டு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அது வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, 0 ஆரிஜின்லேருந்து 1 மீட்டர் தள்ளி இருக்குது. இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இதை எடுத்துட்டோம்னா 0லேருந்து 1 மீட்டர் தள்ளி இருக்குது. அப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு வந்து S2 அதோட ஆப்போசிட் வந்து ஆரிஜின்லேயே இருக்குது, OCDG. அதை வந்து ஆரிஜின்லேயே இருக்கிறதால எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து S3 ரைட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிங்க. ரைட் ஹேண்ட் சைடு S3 வந்து BCDE இருக்குது. இது வந்து எதுலேருந்து இருக்குது, ஆரிஜின்லேருந்து 1 மீட்டர் தள்ளி இருக்குது. அப்போ y is equal to 1. அப்போ இது நெக்ஸ்ட்டு அதோட ஆப்போசிட் வந்து ஆரிஜினில் இருக்குது, OAFG. அது வந்து ஆப்போசிட்டில் இருக்குது ஆரிஜினில், அது வந்து y is equal to 0. நெக்ஸ்ட்டு வந்து S5 என்னோட வேல்யூ இருக்குது, OABC. இதுவும் வந்து ஆரிஜினில் இருக்குது, அதனால் இது வந்து Z is equal to 0. நெக்ஸ்ட்டு அப் சைடில் பார்க்குறப்ப ஆரிஜின்லேருந்து 1 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அப்போ Z is equal to 1 அப்படின்னு எடுத்துங்க. இப்போ வந்து என் கேப், இதை வந்து நீங்கள் மாற்றி போட்டுங்க. உங்களுக்கு கொஞ்சம் குழப்புச்சுன்னா மாற்றி போட்டுக்கனாலும் போட்டுங்க, ஓகே. இல்லை அப்படியே இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ வந்து என் கேப் கண்டுபிடிப்போம். என் கேப் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு இந்த மொதல் ஃபேஸ் தான் எடுத்து போகிறோம். எக்ஸ் இருக்கிறதால I வெக்டர்
எக்ஸ் இருக்கிறதால I வெக்டர் போட்டுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 0னா அதோட ஆப்போசிட் வந்து மைனஸ் I வெக்டர் கிடைக்கும். ஒய் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதால ஒய்னா ஜே வெக்டர். அதோட ஈக்குவேஷன் வந்து y ஈக்குவல் டு 0 அதோட ஆப்போசிட் வந்து மைனஸ் ஜே வெக்டர். இது கொஞ்சம் நீங்களாக கொஞ்சம் அஷ்யூம் பண்ணி கூட எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இசட் ஈக்குவல் டு 0 இசட் ஈக்குவல் டு 0னா மைனஸ் கே வெக்டர். இசட் ஈக்குவல் டு 1 அதோட ஆப்போசிட் வந்து கே வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர் கிடைக்கும். இப்போ எஃப் டாட் என் கேப்னா எஃப் டாட் என் கேப் எஃப் நமக்கு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. என் கேப்பு ஐ வெக்டர் இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணுங்கள். இப்போ வந்து எஃப் டாட் என் கேப்னு இருக்குது. ஐ மட்டும்தான் ஐ ஸ்கொயரோட வேல்யூ 1 கிடைக்கும். மற்ற எல்லாமே 0 ஐ இன்ட்டு ஜே ஐ இன்ட்டு கே எல்லாம் 0 ஆகிடும். அப்போ ஐ மட்டும் தான் கிடைக்கும். அப்போ 4x z கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஐ ஸ்கொயர் பண்ணோம்னா மைனஸ் 4x z கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜே எஃப் டாட்டு ஜே எஃப் வெக்டர் டாட் என் கேப். இப்போ வந்து ஜேவுக்கு பார்க்குறப்ப ஐ கேவும் 0 ஆகிடும். அப்போ வந்து ஜே தான் இருக்கும். அதனால் இதில் வந்து மைனஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் ஜே இருக்கிறதால ஜேவும் 1 ஆகிடும். அப்போ வந்து மைனஸ் ஆல்ரெடி இருக்கிறதால ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேவை ஈக்குவல் பண்ணுறப்ப மற்ற எல்லாம் 0 ஆகிடும். ஐயும் ஜேவும் 0 ஆகிடும். அப்போ கேவை பார்க்குறப்ப மைனஸ் ஒய் இசட் கிடைக்கும். கேவில் ப்ளஸ் கேவில் பார்க்குறப்ப ப்ளஸ் ஒய் இசட் கிடைக்கும். இப்போ அடுத்த பாயிண்ட் எஃப் வெக்டர் டாட் என் கேப். இப்போ நமக்கு வந்து இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கா. அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் 4z கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்குது. இதில் 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எல்லாமே 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒய் வந்து 1 இருக்குது. அதனால் மைனஸ் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒய்க்கு பதிலாக 0 இருக்குது. அதனால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இசட்டு பதிலாக 0 இருக்குது. அதனால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இசட் ஈக்குவல் டு 1 இருக்கிறதால நமக்கு வந்து ஒய் மட்டும் கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணோம்னா. இப்போ வந்து ஐ வெக்டர்னா ஐ வெக்டரை விட்டுட்டு ஐ வெக்டர்னால் நமக்கு தெரியும் எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது தான் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது தான் ஐ வெக்டர். அப்போ ரிமைனிங் உள்ளதை டிஎஸ் போட்டுங்க. டிஒய் டிஇசட் போட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஐ வெக்டர் இதுலேயும் ஐ வெக்டர் தான் இருக்கிறதால டிஒய் டிஇசட். இப்போ ஜே வெக்டர்னால் நமக்கு தெரியும் ஒய் ஆக்சிஸ். அப்போ அதை விட்டுட்டு மீதி ரிமைனிங் என்ன இருக்குது டிஎக்ஸு டிஇசட் அதை போட்டுங்க. இதே போல் இதுவும் டிஎக்ஸு டிஇசட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இசட்டோட வெக்டரை இசட்டை விட்டுட்டு ரிமைனிங் என்ன இருக்குது டிஎக்ஸு டிஒய் போட்டுங்க. இசட்டை அந்த ஆக்சிஸில் இருக்க கே விட்டுட்டு டிஎக்ஸு டிஒய் போட்டுங்க. இப்போ நம்ம வந்து டேபிள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து ஒரு ஃபேஸாக எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃபேஸாக எடுத்து கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 எடுத்துங்க. S1 எஃப் வெக்டர் டாட் என் கேப் டிஎஸ். ஃபஸ்ட்டு S1 எடுத்துப்போம். ஏபி இஎஃப் இதில் எடுத்துங்க. இந்த டேபிள் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு டபுள் இன்டகரல் எஃப் வெக்டர் டாட் என் கேப்போட வேல்யூ 4z வந்திருக்கு. அதை போட்டுங்க 4z. அடுத்த பாயிண்ட் இதில் உள்ள வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும் 4z. டிஎஸ் நமக்கு தெரியும். டிஎஸ் வந்து அதோட டிஎஸ் வந்து டிஒய் டிஇசட். அதை போட்டுங்க டிஒய் டிஇசட். அதோட லிமிட் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு டிஒய் இருக்கிறதால டிஒயோட லிமிட்டு 0 to 1. நம்ம ப்ராப்ளத்தில் கொடுத்துருவாங்க எல்லாமே 0 to 1 0 to 1. இசட்டோட லிமிட்டு 0 to 1. இப்போ ஆர்டினரி இன்டெக்ரல் தான் 0 to 1. ஃபஸ்ட்டு வந்து ஒய்யை பொறுத்து பண்ணுங்கள். ஒய்யை பொறுத்து பண்ணுறப்ப 4z y1 ஆட் ஆகும் 0 to 1 லிமிட்டு இன்ட்டு டிஇசட். இப்போ வந்து ஒய்க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 0 to 1 4z இருக்கும். லோயர் லிமிட் 0 ஆகிடும். மீதி வந்து டிஇசட் அப்படியே இருக்கும். இப்போ இதை வந்து இசட்டை பொறுத்து பண்ணுறப்ப 4z² டிவைட் பை 2 கிடைக்கும். அடுக்கில் 1 ஆட் ஆகும். அந்த அடுக்கில் உள்ள கீழே வரும் 0 to 1. இப்போ அப்பர் லிமிட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4/2ன்னு வரும். 4/2 இதை அடிச்சிங்கன்னா 2 கிடைக்கும். அப்போ டபுள் இன்டகரல் S1ஓட வேல்யூ வந்து 2ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து S2 கண்டுபிடிப்போம்.
S2 அதோட S2வோடது F டாட் n கேப்போட வேல்யூ வந்து 0 வந்திருக்கு 0 இன்ட்டு அது வந்து dy dz இங்கே வந்து வேல்யூ வந்து 0 வந்தாலும் இது என்ன பண்ணாலும் நமக்கு வந்து 0 தான் கிடைக்கும். அப்போ S2ஓட வேல்யூ 0 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து S3 டபுள் இன்டகரல் ஈக்குவல் டு S3 கண்டுபிடிக்க போகிறோம். S3ஓட F டாட் n கேப்போட வேல்யூ என்ன இருக்குது? -1 இருக்குது, அதை போட்டுங்க. -1 இன்ட்டு S3ஓடது -1க்கு dx dz இருக்குது. இதோட லிமிட்டு நமக்கு தெரியும். dxோட லிமிட்டு தெரியும் 0 to 1, dz ஓட வேல்யூ தெரியும் 0 to 1. அப்போ 0 to 1 -1 வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் பண்ணோம்னா -x லிமிட் வந்து 0 to 1 இன்ட்டு dz அப்படி இருக்கும். இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா -1 தான் நமக்கு எகைன் கிடைக்கும். 0 to 1 -1 தான் கிடைக்கும். லோயர் லிமிட் 0 சப்ஸ்டிட் பண்ணால் 0 ஆகிடும் இன்ட்டு dz. இப்போ இதே இசட்டை பொறுத்து பண்ணுறப்ப -z கிடைக்கும் 0 to 1. அப்போ நமக்கு S3ஓட வேல்யூ வந்து அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் -1 தான் கிடைக்கும். லோயர் லிமிட்டு 0 ஆகிடும். அப்போ S3ஓட வேல்யூ வந்து -1 கிடச்சிருக்கு. S2 0, S1ஓட வேல்யூ வந்து 2 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து S4 கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு S4 கண்டுபிடிக்கிறப்ப அதில் F டாட் n கேப் அதோட வேல்யூ நமக்கு தெரியும். S4ஓட இது வந்து 0 இருக்குது. அதனால் இந்த வேல்யூ ஃபுல்லாக நமக்கு வந்து 0 தான் ஆகும். அப்போது டபுள் இன்டகரல் S4ஓட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு வந்து S5 கண்டுபிடிக்கிறப்ப அதோட வேல்யூ இங்கே வந்து 0 தான் இருக்குது. அதனால் இதுவும் வந்து 0 தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து S6 கண்டுபிடிக்க போகிறோம். S6 டபுள் இன்டகரல் x6ஓட வேல்யூ இங்கே வந்து y இருக்குது. F வெக்டர் டாட் n கேப்பில் வந்து y இருக்குது. அதோட ds வந்து dx dy. அதோட லிமிட்டு நமக்கு தெரியும். dxோட லிமிட்டு 0 to 1, y வந்து 0 to 1. அப்போ ஃபஸ்ட்டு 0 to 1 y வந்து ஒரு டைம் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப y இன்ட்டு எக்ஸ் கிடைக்கும். அதோட லிமிட்டு 0 to 1 இன்ட்டு dy இருக்கும். அப்போது 1 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுவாங்க எக்ஸ் இருக்கிறதுல 0 to 1 y இன்ட்டு y தான் கிடைக்கும். அது வந்து 1 ஆகிடும். லோயர் லிமிட்டு 0 ஆகிடும் இன்ட்டு dy தான் இருக்கும். இப்போ y பொறுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப y² / 2 கிடைக்கும். லிமிட்டு 0 to 1. இப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு வந்து 1/2 கிடைக்கும். லோயர் லிமிட்டு 0 ஆகிடும். அப்போ x6ஓட வேல்யூ வந்து 1/2 கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHSல வந்து S1 ப்ளஸ் S2 ப்ளஸ் S3 ப்ளஸ் S4 ப்ளஸ் S5 ப்ளஸ் S6 ஆரையும் வந்து கூட்ட போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து S1ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து போட்டுங்க 2 ப்ளஸ் S2ஓட வேல்யூ வந்து S2 வந்து 0 கண்டுபிடிச்சிட்டோம். ப்ளஸ் S3 -1 இருக்குது. ப்ளஸ் S4 0, S5 0, S6 வந்து 1/2 இருக்குது. அப்போ நமக்கு வந்து 2 - 1 + 1/2 கிடைக்கு. இதிலேருந்து வந்து 2 வந்து எல்சியம் எடுத்துங்க. 2 எல்சியம் எடுத்துகிட்டா என்ன கிடைக்கும்? 4. இங்கே வந்து 2 கிடையாது, அது மேலே மட்டும் விட்டால் 4 ஆகிடும். மைனஸ் இங்கே 2 கிடையாது, மேலே மட்டும் விட்டால் -2 கிடைக்கும். ப்ளஸ் 1 கிடைக்கும். கூட்டினோம்னா 3/2 கிடச்சிருக்கு. LHS 3/2. அப்போ நம்ம வந்து LHS = RHS சேம் வேல்யூன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். Gauss Divergence Theorem verified அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.